இன்னும் நாம் தமிழர் கட்சியை நம்பிட்டு இருக்கிற தம்பிங்களை நினச்சா எனக்கு நிஜமாலே ரொம்ப பாவமாக இருக்குது. இதுக்கப்புறமாச்சு திருந்துங்கடா. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிருந்திருப்பீங்க அட்வொகேட் நெல்சனுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நடத்தின தாக்குதலை பற்றி. ஒரு தனி மனிதன் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக டாக்டர் இன்ஜினியர்னு யாரையும் பார்க்காம படித்த எல்லாருமே தற்கொலைன்னு சொல்கிற நீங்கள், உங்கள் கட்சிக்காரன் இப்படி ஒருத்தன் ஒரு அட்வொகேட்டை வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டு போயிருக்கான். இப்போ சாட்டை ப்ரோ, உங்களால் நாங்கள் என்ன சொல்கிறது? நாம் தமிழர் சேர்ந்த எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் யாரனாலும் என்னன்னாலும் பேசுவீங்க. உங்கள் தலைவரை ஒருத்தன் பேசணுன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதா? ஒருத்தர் வீடு புகுந்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தாக்குறதுக்கு உங்களுக்கு யாருங்க பர்மிஷன் கொடுத்தா? அந்த அளவு தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? இதெல்லாம் இது நாம் தமிழர்லாம் ஏதோ ஒருத்தன் பண்ணாலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பெட்டு கட்டுறேன், ஏதாச்சும் ஒரு நாம் தமிழர் உங்கள் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்த்தியாக ஒரு 1/2 மணி நேரம் நாம் தமிழருக்கோ இல்லை வேறு எந்த கட்சியோ, டிவிக்கேன்னு இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே யாருனாலும் இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிங்கன்னா அடுத்த 1/4 மணி நேரத்தில் உங்களை கடிச்சு வச்சுருவானுங்க. இப்போ கூட பாருங்கள், என் கமெண்ட் பாக்ஸில் கடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவானுங்க. ஏன்னா அவங்களோட வளர்ப்பு அதுதான். ஸ்டேஜில் ஏறி ஒரு தலைவனே அப்படி தான் பேசுகிறான். அவன் தலைவனாக இருக்கட்டும், கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கட்டும், யாரும் சாட்டையோ சீமானோ, அவங்களோட பேச்சு அப்படி தாங்க இருக்குது. பின்ன இவனை தொண்டர்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? தயவு செஞ்சு மக்களே சொல்கிறேன், எவனாலும் நம்புங்க, இந்த கூட்டத்தை மட்டும் நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா உங்களை விட அடிமுட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆஷா தான் இருக்கும், வேறு வழி இல்லை, இதான் உண்மை.